ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் தரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் சில விஷயங்களை ஒரு சில நேரத்தில் ஏன் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிற மாதிரி தான் என்னோடய முடிவுகள் எல்லாமே இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், அம்மாக்கிட்டேயே சொல்லிட்டேன், இது மாதிரிம்மா இனிமேல் எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே உங்களை கலந்துக்கிட்டு நான் இனிமேல் எடுக்க போகிறேன், அதான் எனக்கு நல்லதுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எங்கள் அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, இப்போ தான் இவன் உணர்றான். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு உணரக்கூடிய ஒரு நேரம்னு ஒன்று இருக்கும். அதை நம்ம உணர்கிற நேரத்தில் தான் நம்மளால் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே இது பண்ண முடியும். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவு அம்மாக்கிட்ட எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்க முடிவை கேட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த ஹோட்டல் பிஸ்னஸே நான் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அம்மாவுக்கு ஓரளவு நல்லா சமைக்க தெரியும். நானும் ஓரளவு சமைப்பேன். ஏன்னா இங்கே வெளிநாட்டில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தப்பெல்லாம் என் ரூம்மேட்டுக்கெலாம் நான் தான் சமைச்சதுனால ஓரளவு நல்லா ஓரளவு சமைப்பேன். அம்மா நான்வெஜ் ஐட்டம் எல்லாருமே நல்லாவே பண்ணுவாங்க. பிரியாணிலேருந்து எல்லாமே நல்லா சமைப்பாங்க. அதனால் அவங்களையும் நம்ம அவங்க ஐடியாவும் கேட்டுக்கிட்டால் கண்டிப்பாக அவங்களாம் அனுபவம் உள்ளவங்க அப்படிங்கிறதுனால. அதோட எங்கள் தாத்தா சாப்பாட்டு கடை தான் வச்சுருந்தார். எங்கள் அம்மாலாம் அவங்களாம் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து அவர் கிட்டத்தட்ட 40 வருஷம் சாப்பாட்டு கடை தான் அவங்க ஊரில் கிராமத்தில் வச்சுருந்தாரு. அதனால் அம்மாவுக்கு ஓரளவு தெரியும் கடை எப்படி என்ன இதுன்ட்டு. அதனால நான் அம்மாக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் "நீ பரவாயில்ல, சாப்பாட்டு கடையே தொடங்கு, கண்டிப்பாக நல்லா வரும்" அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் உனக்கு உதவி பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு ஒரு பக்கத்துலேயே ஒரு கடை கிட்டத்தட்ட ஒரு 25,000 30,000 அட்வான்ஸ். ஏன்னா ரொம்ப பெரிய கடையாக பார்த்தாலும் நம்மளுக்கு அட்வான்ஸ் நிறையா கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அந்தளவு லாபம் கிடைக்குதா இல்லை எப்படி? ஏன்னா நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ ஓரளவு நம்ம நார்மலாக உள்ள ஒரு கடையில் நம்ம இது பண்ணோன்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 25,000 அட்வான்ஸு, 5,000 வாடகை, அந்த மாதிரி ஒரு ஷாப் தான் நாங்கள் பார்த்துருந்தோம். ஓரளவு ஒரு 10 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து ஒரு 2 3 நாள் அந்த அரேஞ்ச்மெண்ட்டு, அந்த பெஞ்சு இதெல்லாம் இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வேலையை ஆரம்பித்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 2 3 நாள் கொஞ்சம் டீ இந்த மாதிரி ஒரு சில ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் போட்டோம். ஏன்னா அப்படின்னா எப்படி நம்மளுக்கு வியாபாரம் போகுது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் டிஃபன் ஐட்டம்லாம் நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் தான் போட்டோம். ஈவினிங்கு காலையிலேருந்து மட்டும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் போட்டோம். டீ போட்டோம். டீ காஃபி இது மட்டும் தான் போட்டோம். ஓரளவு நல்லா தான் போணுச்சு. ஒரு நாளைக்கு ஒரு 700 800 நாங்கள் செலவு பண்ண காசு போக ஒரு 700 என் கையில் இருந்துச்சு. அப்போ ஓரளவு பரவாயில்ல. நம்ம செலவு பண்ணுறது ஒரு 600 700 இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் லாபம் ஒரு 700 கிடைக்கிதுங்கிறதுனால அந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் நாங்கள் போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள்லேருந்து டிஃபனு இதெல்லாம் வர கஸ்டமர்கிட்டலாம் டிஃபன் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போர்டெல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் இட்லி எல்லாம் கொஞ்சம் ஒரு 3 இட்லி 10 ரூபா அந்த மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு இட்லி 5 ரூபான்னா சில பேர் வாங்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒரு ஆஃபர் மாதிரி கொஞ்சம் நாளைக்கு இது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு 3 இட்லி 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 3 இட்லி 10 ரூபா அந்த மாதிரி அம்மா சொன்னாங்க. 3 இட்லி 10 ரூபாய்க்கு கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிக்கப் ஆணுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம விலைய வேணால் ஏற்றிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு நம்ம கடை ஓரளவு கஸ்டமர் வர வரைக்கும் நம்ம 3 இட்லி 10 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கே கொடுப்போம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கும் அதுதான் சரியாக பட்டுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் யோசிச்சு தான் நம்ம பண்ணணும். அப்படிங்கிறதுனால நான் அம்மா சொன்னது மாதிரியே 3 இட்லி 10 ரூபா, அதுக்கப்புறம் பூரி ஒரு பூரி 10 ரூபா அந்த மாதிரி இது பண்ணேன். ஏன்னா மற்ற கடைகள்லாம் 50 ரூபா வைக்கிற நிலமையில நம்ம கொஞ்சம் கம்மியாக ஒரு பூரி செட் 20 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா கொஞ்சம் வியாபாரம் ஆகும். அப்படிங்கிறனால அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நினச்ச மாதிரியே கொஞ்சம் டேஸ்ட் இதெல்லாம் வீட்டில் செய்கிற மாதிரி டேஸ்ட்லேயே இருந்ததுனால, ஆயிலெலாம் ஓரளவு ஹெல்த்தியாக இது பண்ணதுனால ரீஃபைண்ட் ஆயிலெலாம் ரொம்ப சேர்க்காம வீட்டிலேயே கொஞ்சம் இது பண்ணுற ப்ரிப்பேர் பண்ணுற எண்ணெய் எல்லாமே கொஞ்சம் நாங்கள் மசாலா ஐட்டம் எல்லாமே வீட்டிலேருந்து இது பண்ணுறது அப்படின்னு தான் பண்ணோம். அதுக்கப்புறம் நல்லபடியாக போணுச்சு. ஓரளவு ஒரு வாரம் கிட்டத்தட்ட
ஒரு நாளைக்கே ரூ. 3000 கிட்ட எங்களுக்கு லாபம் கிடைச்சிச்சு. அதாவது டீ, காஃபி எல்லாமே சேர்த்து நாங்கள் போட்ட முதல்ல விட ஒரு நாளைக்கு ரூ. 3000 கிட்ட கிடைச்சிச்சு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அப்புறம் தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, "இதுலேயே இன்னும் உனக்கு மதியான சாப்பாடு இதெல்லாம் செய்ய முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ காலைக்கு மட்டும் நீ நம்மளாவே செஞ்சுட்டோம்னா மதியானத்துக்கு ஏதாச்சும் பிரியாணி, நான்வெஜ்ஜுக்கு மட்டும் மாஸ்டர் யாராச்சும் பிடிக்கலாம்" அப்படின்னாங்க.